நிச்சயமாக தமிழ்ச்செல்வன். தருமபுரியில் டாஸ்மாக் ஊழியர்கள் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி டாஸ்மாக் குடோன் முன்பு தமிழக டாஸ்மாக் தொழிலாளர்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மேயர் முனுசாமி தலைமை தாங்கினார். நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இணையான சலுகைகள் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். மேலும் மதுபான சில்லறை விற்பனையை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் ஆன்லைன் மது விற்பனை திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அரசின் கொள்கை முடிவுகளால் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் நிலையில் அந்த கடைகளில் பணியாற்றும் ஊழியர்களை அரசின் பிற துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் நிரந்தரமாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அதேபோல் காலியான மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் பணியை தனியார் முகம் கொள்ளப்படும் என அமைச்சர் அளித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், அரசு ஊழியர்களுக்கு இணையான சலுகைகள் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.